எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு VSPARKZ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது AWS EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ், அப்புறம் ஒரு டெமோவில் எப்படி EBS வால்யூமை க்ரியேட் பண்ணி லினக்ஸ் EC2 மிஷினில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் AWSல இருக்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஷேர்டு ஃபைல் சிஸ்டம், பிளாக் ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அமேசான் EFS, அதாவது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இது ஒரு ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த EFS ஸ்டோரேஜை மல்டிபிள் மெஷின்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை ஷேர்டு ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் அமேசான் EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் ஆர் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். EBS மூலமாக நமக்கு வால்யூம்ஸ் கிடைக்கும். இந்த வால்யூம்ஸை தான் மெஷினோட ஹார்ட் டிஸ்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால்யூம்ஸை டிஸ்க்ஸ் ஆர் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷன் அமேசான் S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதை ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் அமேசான் EBSஐ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் EBSோட மெயின் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூரபிள் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். உங்கள் EBS வால்யூம்ஸை என்கிரிப்டும் பண்ணிக்கலாம். EBS வால்யூம்ஸை பேக்கப்பும் எடுத்துக்கலாம் யூஸிங் ஸ்னாப்ஷாட்ஸ். இந்த ஸ்லைடில் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா EBSோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பெர்சிஸ்டன்ஸ், என்கிரிப்ஷன், டேட்டா ரெப்ளிகேஷன் அண்ட் ஸ்னாப்ஷாட்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் EBS வால்யூம்ஸோட டைப்ஸை பார்க்குறீங்க. இதோட 5 டைப்ஸ் ஆஃப் EBS வால்யூம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் SSD, GP2, ப்ரொவிஷன்ட் IOPS SSD, IO1, த்ரூபுட் ஆப்டிமைஸ் HDD, ST1, கோல்டு HDD, SC1 அண்ட் மேக்னெட்டிக் டைப். எந்த வால்யூமை எப்போ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதோட யூஸ் கேஸை பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வால்யூமை EC2 மெஷினோட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. அந்த மெஷினில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய IOPS தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எந்த வால்யூம் டைப்பை சூஸ் பண்ணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா SSD டைப் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா SSD டைப் தான் நிறைய IOPS கொடுக்கும். ஸோ இருக்கிறதுலையே கம்மியான IOPS எந்த வால்யூம் டைப் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைப். ஏன்னா அதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டைப்ஸோட ஆட்ரிபியூட்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா SSD டைப்பை குறிக்குது. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் காலம் HDD டைப்பை குறிக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் IOPS பர் வால்யூம் அப்படின்ற ரோவை பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ட் IOPS SSD IO1 அதுதான் மேக்ஸிமம் தருது. தட் இஸ் 64,000 கொடுக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் மேக்னெட்டிக் டைப்போட ஆட்ரிபியூட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் IOPS 200 IOPS தான் கொடுக்குது. இதோட மினிமம் டிஸ்க் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் 1 GB மினிமம் அண்ட் 1 TB மேக்ஸிமம் சைஸாக வச்சுக்கலாம். இதை ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஹார்ட் டிஸ்க் டைப்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டெமோவை பார்க்க போகிறோம். ஸோ டெமோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு EC2 லினக்ஸ் மிஷின் வித் டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் க்ரியேட் பண்ண போகிறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ வால்யூம் ஃப்ரம் EBS க்ரியேட் பண்ணி நம்மளோட லினக்ஸ் மிஷினோட அட்டாச் பண்ண போகிறேன். என்னோட தேர்ட் ஸ்டெப் அட்டாச் பண்ண வால்யூமை OS லெவலில் கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் என்னோட தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் go to the ப்ரௌசருக்கு போய் console.aws.amazon.com அப்படின்ற URL ஹிட் பண்ணிங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ
ஸோ இந்த டெமோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட், ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் AWSல. ஸோ 12 month ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வந்து AWS ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஃப்ரீ டயருக்கு வந்து சைன் அப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டும் வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டு தான். ஸோ என்னோடய இமெயில் ஐடியை வந்து நான் என்டர் பண்ணுறேன். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த இமெயில் ஐடியெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஜில் ஒரு கேப்சா கேட்குது. ஸோ இது எதுக்கு கேட்குது அப்படின்னா, நீங்கள் ரோபாட் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த கேப்சாவை கேட்குது. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சரியாக இருந்தால் நீங்கள் வந்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு லாகின் பண்ணிடுவீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் EC2 லினக்ஸ் மிஷினை க்ரியேட் பண்ணணும். சர்வீசஸ் EC2வை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களோட OS-ஐ சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லினக்ஸ் OS-ஐ தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃப்ரீ டயர் எலிஜிபிளான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி ஃப்ரீ டயர் இல்லைன்னா நீங்கள் அமேசானுக்கு பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸோட டைப், அதுவும் ஃப்ரீ டயரான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். T2 மைக்ரோ தான் நம்ம சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டோரேஜ் வந்து ரூட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ரூட் வால்யூமுக்கு வந்து 3 டைப் தான் அவைலபிளாக இருக்குது. பட் உங்கள் டேட்டா வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா 5 EBS வால்யூம் டைப்ஸும் அவைலபிளாக இருக்குது. விச் மீன்ஸ் ரூட் வால்யூமுக்கு வந்து HDD டைப் ஆஃப் EBS-ஐ வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரிவ்யூ பேஜில் நீங்கள் எல்லாம் ஃப்ரீ டயரை சூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லான்ச், இதில் கீ பேரை சூஸ் பண்ணி லான்ச்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் வந்துடும். மீன்வைல் நீங்கள் உங்கள் மெஷினுக்கு ஒரு டேக் போட்டுங்க. நான் Linux-VMனு டேக் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட மெஷினோட ரூட் வால்யூம் விச் இஸ் 8 GB. அதுக்கும் ஒரு டேக் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மெஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் IP அட்ரஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மிஷின் வேணும். ஸோ இது லினக்ஸ் மிஷின் அப்படிங்கிறதுனால இதை வந்து SSH மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு கிளைண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளைண்ட் பேர் வந்து MobileXterm. இது வந்து ஃப்ரீ ட்ரையல் அப்ளிகேஷனாகவே வந்து இன்டர்நெட்டில் கிடைக்குது. ஸோ என்னோடய பப்ளிக் IP அட்ரஸை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த பப்ளிக் IP அட்ரஸ் ப்ளஸ் யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம்னு பார்த்தீங்கன்னா EC2 யூசர் தான் அந்த பர்டிகுலர் OS-ஓட யூசர். ஸோ அதையும் இந்த கிளைண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், யூஸ் அ ப்ரைவேட் கீ. நம்மக்கிட்ட இருக்க ப்ரைவேட் கீ mumbai.pem அதையும் சூஸ் பண்ணி கிளிக் ஓகே. தட்ஸ் இட். ஸோ இப்போ என்னோட லினக்ஸ் மிஷினில் நான் லாகின் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நல்ல விசிபிலிட்டிக்காக நான் வந்து ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த MobileXterm வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியவும். ஸோ ஜஸ்ட் எங்கே எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ அந்த URL-ல தான் சர்ச் பண்ண URL-ல நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MobileXterm ஃப்ரீ டயராகவும் எலிஜிபிளாக கிடைக்கிது. அப்புறம் வந்து பெய்டு வெர்ஷனாகவும் இருக்குது. தட்ஸ் இட். கம்மிங் பேக் டு த டெமோ. ஸோ ஜஸ்ட் டைப் LSPLK அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்கு 8 GB அட்டாச் ஆகிருக்கு. அந்த டிஸ்க்லேருந்து ஒரு பார்ட்டிஷன் வந்திருக்கு. ஸோ XBDA அப்படிங்கிறத உங்களோட டிஸ்க்கு, XBDA1 அப்படிங்கிறது உங்களோட பார்ட்டிஷன். ஸோ புது வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அவைலபிலிட்டி ஜோனை வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள் மெஷினோட அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இப்போ நான் வந்து புது வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு வால்யூமோட சைஸ் வந்து ஒரு 1 GB க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கே மெஷின் ரன் ஆகுதோ
அதே அவைலபிலிட்டி ஜோனில் தான் உங்களோட புது வால்யூமையும் க்ரியேட் பண்ணணும். அப்போனா தான் அந்த மிஷினோட அட்டாச் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு டேக் கொடுத்துக்கிறேன் அந்த வால்யூம்க்கும். ஸோ அதை அட்டாச் பண்ணுறதுக்கு go to actions, attach volume. ஸோ உங்களோட புது வால்யூம் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அதே கமாண்டையே இன்னொரு வாட்டி போடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புது டிஸ்க்கு வந்திருக்கு, XBDF. இது இன்னும் வந்து யூஸபிள் இல்லை. இதை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் நம்மளோட தேர்டு ஸ்டெப். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நான் சூப்பர் யூஸராக தான் லாகின் பண்ணணும். ஸோ FDisk அப்படிங்கிறது ஒரு யூட்டிலிட்டி. ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த FDiskன்ற யூட்டிலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ புதுசாக அட்டாச் ஆன டிஸ்கை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். டைப் M ஃபார் ஹெல்ப். நம்மளுக்கு எந்தெந்த கமாண்ட்ஸு என்னென்னு தெரியல அப்படின்னா ஹெல்ப்க்கு போய்க்கலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணணும்னா புது பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ப்ரைமரி பார்ட்டிஷன் ஆர் எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனான்னு கேட்கும். ப்ரைமரி பார்ட்டிஷனாகவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்ட்டிஷனோட நம்பர் கேட்கும், நம்பரும் கொடுக்கணும். இப்போ நம்ம விண்டோஸில் வந்து D டிரைவ், E டிரைவ் அந்த மாதிரி இங்கே வந்து நம்பர், பார்ட்டிஷன் நம்பர். இப்போ வந்து பார்ட்டிஷன் சைஸை வந்து இங்கே சைஸாக டிஃபைன் பண்ண முடியாது. இதை வந்து செக்டார்ஸ்ன்னு தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு டபிள்யூன்னு ஒரு கமாண்ட் டைப் பண்ணணும். டபிள்யூன்றது ரைட் டேபிள் டு டிஸ்க் அண்ட் எக்ஸிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது லைனில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு ரா பார்ட்டிஷன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபைல் சிஸ்டம் டிஃபைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரா பார்ட்டிஷனாக தான் இருக்குது. இன்னும் ஃபைல் சிஸ்டம் டிஃபைன் ஆகலை 2வது பார்ட்டிஷனுக்கு. ஸோ MKFS அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை வச்சு மேக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் புது பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் புது பார்ட்டிஷனோட ஃபைல் சிஸ்டம் என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா ext4 அப்படின்ற ஃபைல் சிஸ்டமை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த டிஸ்க்கு பார்ட்டிஷன் அதெல்லாம் வந்து DEV அப்படின்ற ஒரு டைரக்டரியில் தான் இருக்க போகுது. அதனால தான் ஃபுல் பாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க ஒரு கமாண்ட்லேயும். ஸோ இப்போ என்னோட பார்ட்டிஷன் வந்து ஃபைல் சிஸ்டம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டிஷனை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணணும். ஸோ மவுண்ட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுக்கணும். என்னோட சோர்ஸ் வந்து XBDF1 இதோட ஃபுல் பாத்து, அதாவது /dev/xbdf1 அதுதான் என்னோட ஃபுல் பாத்து. டெஸ்டினேஷன் வந்து ஹோம் EC2 யூசருக்கு நான் மவுண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா EC2 யூசரில் எனக்கு வந்து இந்த பார்ட்டிஷனோட சைஸ் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னோட 1 GB வந்து ஹோம் EC2 யூசருக்கு மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களோட EBS வால்யூமை வந்து OS லெவல்லையும் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் டெமோலாம் பார்த்ததுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணிடணும் அந்த VMஐ, ஜஸ்ட் டு அவாய்ட் காஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வதாக அட்டாச் பண்ண வால்யூமை வந்து டெலீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா டெலீட் ஆன் டெர்மினேஷன் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் செட் ஆகலை அந்த வால்யூமுக்கு. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் மிஷினை டெலீட் பண்ணிங்கன்னா வெறும் ரூட் வால்யூம் மட்டும்தான் டெலீட் ஆகும். உங்களோட டேட்டா வால்யூம் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு வந்து சார்ஜ் கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த வால்யூமை நீங்கள் மேனுவலாக தான் டெலீட் பண்ணணும். தட்ஸ் இட். நம்ம எண்ட் ஆஃப் த டெமோக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இன் AWS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர், EBS வால்யூம் டைப்ஸ் பார்த்தோம் அண்ட் டெமோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரம் VSPARKZ.com. Have a nice day.